இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நல்லா புடலங்காய் தோலை சுரண்டிட்டு நம்ம வந்து அரிஞ்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவோம். அரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், காயை நல்லா அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு ஒரு வதக்குவோம். இப்போ பாருங்கள், காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். நல்லா கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், தேங்காய் ஒரு 2 கீத்து தான் தேங்காய். அதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் குறன்னு ஓட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். நம்ம நல்லா தண்ணியில் இஞ்சி காய் வெந்தோடனே நம்ம தேங்காய் பூ சேர்த்துடணும். சேர்த்து ரொம்ப நேரம் போட்டு சுண்ட விடக்கூடாது. ஒரு 2-3 கிண்டு தான், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். புடலங்காய் பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.